வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பிரயாக்ராஜ்ல தொடர்ந்து மகா கும்பமேளா நடந்துகிட்டு இருக்கு. பிப்ரவரி 26 வரைக்கும் இது நடக்கும். தினமும் லட்சக்கணக்கில் பக்தர்கள் அங்க கூடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கடந்த ஜனவரி மாதம் இறுதியில் 29 நினைக்கிறேன், அன்னைக்கு மௌனிய அமாவாசை, மகாலய அமாவாசை அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் அங்க கூடி அங்க விஐபிக்குன்னு தனி ஒரு என்க்ளோஷர் போட்டு ஒரு பெரும்பாலான ஒரு இடத்த இவங்க கார்டன் ஆஃப் பண்ணதுனால பெரும்பாலான பக்தர்கள் ஒரு சிறிய இடத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெரிய ஸ்டாம்பீட் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 30 பேர் இறந்து பண்ணாங்க அப்படிங்கிறது அபிஷியல் ரெக்கார்ட். ஆனா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இறந்து போனாங்க அப்படிங்கிறது அன்அபிஷியலா சொல்லப்படக்கூடிய தகவல்கள். ஆனா அங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச அரசாங்கம் எப்படி எல்லாத்தையும் மூடி மறைச்சாங்க, இதற்கு கோடி மீடியா எப்படி ஒத்து உதிச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதை பற்றின பேச்சு, இதை பத்தின டிஸ்கஷனோ, இதை பத்தின எந்த ஒரு விவாதமோ எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் நடக்கல. சரி, மீடியா விவாதிக்கல, ஏதோ ஒரு விஷயம் நடந்து போச்சு. லட்சக்கணக்கில் டெய்லி மக்கள் கூடக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் திடீர்னு நடந்து போச்சு. அரசாங்கமே பொறுப்பு அப்படின்னாலும் தவறு நடந்து போச்சு. ஆனா இந்த தவறுல இருந்து இந்த அரசாங்கம் திருந்தி பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கோம் அப்படின்னு நாம எதிர்பார்க்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் அந்த முயற்சியை அந்த அரசாங்கம் செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஆனா பாஜக அரசாங்கம் என்னைக்குமே தான் செய்த தவறுகளை ஏற்றுக்கொண்டதும் கிடையாது, அதுல இருந்து பாடங்களும் கற்றுக்கொண்டது கிடையாது அப்படிங்கறத மீண்டும் நிரூபிக்கும் வகையில் நேத்து பாத்தீங்கன்னா டெல்லி ஸ்டேஷன்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல இதே மாதிரி ஒரு பெரிய ஸ்டாம்பீட், அதுல 18 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த 18 பேர்ல 5 பேர் குழந்தைங்க. இந்த ஸ்டாம்பீடுக்கான காரணங்கள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லப்படுது. அதாவது டெல்லியில இருந்து பிரயாக்ராஜுக்கு 2 சிறப்பு ரயில்கள் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. இந்த சிறப்பு ரயில் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால அதுல பிரயாணம் பண்ணக்கூடிய பயணிகள்லாம் டெல்லி ஸ்டேஷன்ல குவிய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா சொன்ன நேரத்துக்கு ட்ரெயின் அங்க வரல. நான் என்ன கேக்குறேன், நீங்க தான் அரசாங்கம், நீங்க தான் ஏற்பாடு பண்றீங்க, 2 ஸ்பெஷல் ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா எவ்வளவு பக்தர்கள் அங்க ஸ்டேஷன்ல கூடுவாங்க, இந்த ட்ரெயினை எதிர்பார்த்து இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டேஷன்ல எவ்வளவு ஃபுட்ஃபால் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த கிரௌட மேனேஜ் பண்றதுக்கு ஏதாவது எஃபர்ட் நீங்க எடுத்திருக்கணுமா இல்லையா? இல்ல ட்ரெயின் லேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கிரௌட கண்ட்ரோல் பண்றதுக்கான எல்லா முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளையும் நீங்க செஞ்சிருக்கணுமா இல்லையா? சரி, ட்ரெயின் லேட்டா வருது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. அடுத்த பிரச்சனை, எந்த பிளாட்ஃபார்ம்ல வரப்போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்ல எவ்வளவு கன்ஃபியூஷன் பாருங்க. மாறி மாறி 4 தடவை பிளாட்ஃபார்ம் நம்பரை மாத்தி மாத்தி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 14வது பிளாட்ஃபார்ம்ல வருதுன்னு சொல்லியிருக்காங்க, 15 சொல்லியிருக்காங்க, 16 சொல்லியிருக்காங்க, திரும்ப 14 மாத்தி இருக்கிறாங்க. இந்த பரபரப்புல மக்கள் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம்க்கு இப்படி அப்படி ஓடக்கூடிய அந்த ஒரு பரபரப்புல இந்த மாதிரி இடிபாடு நடந்து 18 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீடியோஸை நீங்க பார்க்கும்பொழுது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வீடியோஸ்ல நீங்க ரொம்ப ஆப்வியஸா பார்க்கக்கூடிய விஷயம், அங்க காவல்துறையை சேர்ந்தவர்களோ இல்ல இந்த கிரவுட் கண்ட்ரோல் பண்றதுக்கு அரசாங்க அதிகாரிகளோ யாரும் இல்ல அப்படிங்கிறதுதான். யாருமே வரல ஸ்பாட்டுக்கு. அவன் மட்டும் என்ன பண்ணுவான்? இவ்வளவு பெரிய கிரவுடு முட்டிக்கிட்டு நிக்கும் பொழுது, ட்ரெயின் வரல, டிலே ஆயிடுச்சுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கும் போது, கோபத்துல கொந்தளிக்கும் போது அவன் மட்டும் அங்க என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் விட உச்சக்கட்ட மோசடி என்ன தெரியுமா? சம்பவம் 8:30 மணிக்கு நடக்குது. கிட்டத்தட்ட 9 மணி அளவிலேயே நிறைய பேர் இறந்தவங்களை பக்கத்துல இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க. நிறைய பேர் இன்ஜர்டு பீப்புள், அவங்களையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு நடந்த கூத்து தெரிஞ்சிருந்தும் டெல்லியோட லெப்டினன்ட் கவர்னர் ஒரு ட்வீட் போடுறாரு. 11 மணிக்கு போடுறாரு ஒரு ட்வீட். என்ன ட்வீட் போடுறாரு? இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இதற்கு வருத்தப்படுறேன், உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்துக்கு என் ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டுட்டு, அரசாங்கம் இதை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகள்லாம் இறங்கி இருக்கு அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டுட்டு, அடுத்த 10வது நிமிஷம் அந்த ட்வீட்டை எடிட் பண்ணி இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற வரிய அப்படியே தூக்கிட்டார். அரசாங்கம் இந்த விஷயத்தை மூடி மறைக்க முயற்சி பண்ணுது. சரி, கவர்னர் தான் இப்படின்னா ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் 11 மணிக்கு போடுறாரு, தேர் ஆர் ரூமர்ஸ், வதந்திகள் பரப்பப்படுகின்றன, இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு. ஆனா அப்படி எதுவும் நடக்கல.
எல்லாம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. 4 எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ட்ரெயின் நாங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு இதை பூசி மெழுக ட்ரை பண்றாங்க. கடைசியில லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ்னாலையும் சோசியல் மீடியானாலையும் வீடியோக்கள் வெளியில வந்து இவ்வளவு பேர் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி பரபரப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இனிமேலும் இதை மூடி மறைக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கால இருக்கிற மோடியை விட்டு ஒரு ட்வீட் போட வைக்கிறாங்க. விடிகாலையில 12 மணிக்கு அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. இறந்தவங்களை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு, அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போடுறாரு. அவர் ட்வீட் போட்ட அப்புறம் அதை அப்படியே ரீட்வீட் பண்ணி அதை கோட் பண்ணி அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு ட்வீட் போடுறாரு. இல்ல நான் கேக்குறேன், எதுக்கு இந்த ஆளு வந்து ரயில்வே துறை அமைச்சரா இருக்கிறார்? ஒரு துறையே உருப்படியா பார்க்க முடியல. இந்த லட்சணத்துல இந்த ஆளு கிட்ட 3 துறை வேற கொடுத்து வச்சிருக்காங்க. தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை இந்த கடந்த 10 வருஷத்துல எத்தனை தடவை கேட்டுட்டோம்? எத்தனை இடத்துல ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ் இவ்வளவு பேர் இறந்து போறாங்க, அவ்வளவு பேர் இறந்து போறாங்க, இவ்வளவு ட்ரெயின்கள் சேதாரம். இந்த டெல்லி ஸ்டேஷன்லயே கூட நீங்க பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 1500 டிக்கெட் இவங்க வித்திருக்கானுங்களா. நான் கேக்குறேன், 2 ஸ்பெஷல் ட்ரெயின் விடுறீங்க, ஒரு ட்ரெயின்ல மேக்சிமம் எவ்வளவு கெபாசிட்டின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ அதற்கு மீறி ஏன் டிக்கெட் விக்கிறீங்க? 1 மணி நேரத்துக்கு 1500 டிக்கெட்னா இந்த சங்கி கூட்டம் எவ்வளவு டிக்கெட் வித்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பேரை ஏமாத்தி நீ பணம் வாங்குற? பணம் வாங்குறதுக்கான ஈக்குவலன்ட் சர்வீசஸ் உன்னால கொடுக்க முடியலன்னா ஏன் ஏமாத்தி காசு வாங்குற? உயிரை பணைய வச்சு நாங்க வந்து ரயில்வேல பயணம் பண்ணுமா? இதுக்குதான் மோடிக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உட்கார வச்சாங்களா? இவ்வளவு பேர் தான் பயணம் பண்ண முடியும்னு தெரிஞ்சா அதுக்கு மேல ஏன் டிக்கெட்ஸ் விநியோகம் பண்றீங்க? இதுல யோகி வேற வாய்க்கிழிய பேச்சு, நாங்க 7500 கோடி செலவழிச்சோம், ஆனா எங்களுக்கு 3 லட்சம் கோடி வருமானம் வந்திருக்கு. இத மூடி மறைக்கிற வேலையை மட்டும் இவங்க செய்யலங்க. இறந்து போனவங்களுக்கு நேர ஆஸ்பத்திரிக்கு போய் சூட்டோட சூடா கேஷ்ல காம்பன்சேஷன் கொடுத்திருக்காங்க. இறந்தவங்களுக்கு எல்லாம் 10 லட்சம் ரூபாய் ஹாட் கேஷ் கொடுத்து கையோட பாடியை பேக் பண்ணி ஒரு போலீஸ் ஆபீசரோட அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. யாரும் வாயை திறந்து இதை பத்தி மீடியால பேசிடக்கூடாதுங்கிறதுக்கா. ஒரு தவறு நடந்தா அந்த தவறு ஏன் நடந்தது, அதுல யாருடைய கவனக்குறைவு, அதிகாரிகளா, காவல்துறையா, நிர்வாகமா, அரசா, இதெல்லாம் சீர்பார்த்து சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுத்து அடுத்த தடவை இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்காம இருக்கணும் அப்படிங்கறதால ஒரு அரசாங்கத்தோட கடமை. 10 நாள் முன்னால நடந்ததுங்க இதே சம்பவம் கும்பமேளாவுல. அதுல இருந்தாவது நீங்க பாடம் கத்துக்க வேண்டாம்? அப்புறம் என்னத்துக்கு பெருசா பாய்க்கிலேயே நாங்க இவ்வளவு செலவு பண்ணிட்டோம், இப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம், அப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம், எதுக்கு பெருமை பீத்துறீங்க? செத்து போனா காசை கொடுத்து பணத்து வாயை அடைச்சிடுவீங்களா? அவங்களும் பாவம் வருமானத்துக்கு வழி இல்ல, வாழ்வாதாரம் இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, ஏதோ சரி கிடைக்கிறத வாங்கிட்டு ஊர் போய் சேருவோம்னு நினைச்சிருப்பாங்க. ஏழை எளிய நடுத்தர மக்களை எல்லாம் இந்த அரசாங்கம் எப்படி தெரியுமா நினைக்குது? கரப்பாம்பூச்சி மாதிரி நினைக்குது. வீட்டுல கரப்பாம்பூச்சி இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒண்ணு மருந்து அடிச்சு கொள்வோம், இல்லைன்னா தொடப்பு கட்டையால அடிச்சு கொள்வோம், கொன்னு அப்படியே தூக்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த கரப்பாம்பூச்சியை பத்தி நம்ம கவலைப்படுறது கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய மக்களை அப்படிப்பட்ட கரப்பாம்பூச்சிகளா தான் இந்த பாஜக அரசு பாக்குது. ஒரு சாதாரண குடிமகனோட உயிருக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. அவன் எக்கேடு கெட்டு போனா என்ன, அவன் செத்தா எனக்கு என்ன? ஒரு 10 லட்சம் ரூபாய் விட்டெறிஞ்சா அந்த பணம் வாயை மூடிக்கிட்டு போகும். என்ன கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? அப்படிங்கிற ஆணவமும் திமிரும் தான் இந்த அரசாங்கத்துக்கிட்ட தெரியுது. மக்கள் மீத கொஞ்சம் கூட அக்கறை இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல. இந்த கூட்டம் தான் இந்துக்களை பாதுகாக்கக்கூடிய கூட்டமா? இங்க இறந்தவர்களா இந்து கிடையாதா? இந்த இறந்தவர்கள்லாம் சாமி பக்தி இல்லையா? அந்த சாமியும் வந்து காப்பாத்தல, அந்த சாமி பேரை சொல்லி புரோக்கர் வேலை பண்ற இந்த அரசாங்கமும் வந்து காப்பாத்தல. இனிமேதாவது திருந்துங்க. மதத்து பேர்ல அரசியல் பண்ணக்கூடிய இந்த பிரிவினைவாத கூட்டத்தை நம்பி ஓட்டு போட்டீங்கன்னா
அந்த கரப்பாம்பூச்சியோட நிலைமை தான் உங்களுக்கும்.